வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜீவா ஊருக்கு வந்துடுறாங்க. ஏர்போர்ட்டில் நின்றுட்டு கால் பண்ணுறாங்க முத்துக்கு. முத்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மேடம் நானும் இங்கே தான் இருக்கிறேன் மேடம், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாங்க. மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் முத்து, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து பார்க்க அப்படியே இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வயசான மாதிரியும் தெரியல, அப்படியே இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் போய் கொஞ்ச நாள் தானே மேடம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை டிரைவராக இருக்கிறவங்க ரொம்ப அலைவாங்க வைப்பாங்க, அசதியாக இருப்பாங்க, நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் என் வீட்டம்மா ரொம்ப அன்பாக பார்த்துப்பா, நான் எங்கேயாவது லாங்காக போயிட்டு வந்தோம்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செய்வாள், எனக்கு பிடிச்சமான உணவுகளை மட்டும் கேட்டு கேட்டு செய்வாள் மேடம், ரொம்ப சந்தோஷமாக நான் பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு சரியான இணை கிடச்சிருக்கு முத்து, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் நான் சொல்லுறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை பார்க்கும் போதே கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையிலே கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஏன் மேடம் தனியாக இருக்கிறீங்க, ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நான் விரும்பி கல்யாணத்தை எதுவும் முடிக்கலை, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்தோடு எங்கள் அண்ணன் வீட்டில் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டார். அப்படி ஓடும்போது தான் தவிர்க்க முடியாமல் எங்கள் அப்பா மானத்தை காப்பாற்றுறதுக்கு, எங்கள் குடும்பத்து மானத்தை காப்பாற்றுறதுக்கும் நான் வந்து மணமேடையில் உட்கார்ந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் பிடிக்காமே வாழ்ந்தாலும் கூட அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கோம் தான் நினச்சிட்ருக்கேன் மேடம். அது மாதிரி வாழ்க்கையில் நம்மளை எதிர்பார்க்காம நடக்கிற விஷயம், நிறைய விஷயம் நம்மளுக்கு மிக அற்புதமாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதை மாதிரி வாழ்க்கையை ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறது கதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. மனோஜ் தான் கல்யாணத்தை விட்டு ஓடி வந்தோம், அதே மாதிரி ஈயனும் ஓடி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. சரி உங்கள் வீட்டில் எத்தனை பையங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் 3 பையங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணுங்க அப்படி. பொண்ணுலாம் இல்லை மேடம், எங்கள் அப்பாவுக்கு 3 பசங்க. நாங்கள் எங்கள் அண்ணன் தான் மூத்தவன், அவன் தான் ஓடுகாலி ஓடிட்டான், பணத்தோட 27 லட்ச ரூபாயோட ஓடிட்டான் மேடம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே அப்போ மனோஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அண்ணன் பேர் அப்படிங்கிறாங்க. மனோஜ்குமார் மேடம். 4 டிகிரி 5 டிகிரி படிச்சிருக்கான்னு பில்டப் பண்ணுவான், அப்பா சொல்ல மதிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாட்ட பணத்தை கொடுக்க மாட்றான். மாதம் அவன்கிட்ட 50,000 வாங்குறதே பெரும் பாடாக இருக்குது. அந்த பணத்தை ஏதோ ஒரு லேடிகிட்ட ஏமாந்துட்டானான். என்னத்தை சொல்ல, இவனே பெரிய ஏமாத்துக்காரன், அந்த பொண்ணுகிட்ட ஏமாந்தவனு சொல்கிறான். நம்புது மாதிரி இல்லை, இருந்தாலும் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். இன்னும் பணம் கிடைச்ச பாடு இல்லை அப்படிங்கிறாங்க. பணம் கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க. கிடைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சரி முத்து வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது, முத்து உங்கள் அண்ணன் இன்னும் பணம் உங்களுக்கு தரலையா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட கொடுக்கவே இல்லை மேடம், அவன் மாதம் 50 ரூபா கொடுக்கறதுக்கே நான் படுத்துனா தான் கொடுக்கான். அவங்க மாமனார் ஏதோ பணம் அனுப்புனாராம், அதில் வச்சு அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நைஸாக கேட்குறாங்க. மேடம் விஜயா ஃபர்னிச்சர்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்கான் மேடம், அவங்க மாமனார் காசை வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்ருக்கான். கேட்டால் நான் தான் தொழிலதிபருங்க, எங்கள் அப்பாட்ட வாங்கின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா எங்கள் அப்பாவோட எதிர்காலத்துக்கு ஆகும், வயசான பிறகு யாரையும் நம்பி இருக்க வேண்டாம்ல மேடம், என் மனைவி நானும் நல்லா பார்த்துப்போம், இருந்தாலும் மனித வாழ்க்கை எப்படின்னு தெரியல, அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்க மேடம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் தான் அவங்க அண்ணன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முகம் வாடுது. என்ன மேடம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் முகம் வாடி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை முத்து, நம்ம லாட்ஜில் கொண்டு விட்ருங்க அப்படிங்கிறாங்க. மேடம் இந்த லாட்ஜில் தான் ரெகுலராக மூவ் போடுவீங்களா அப்படிங்கிறாங்க. முத்து இந்த லாட்ஜை என்னோடது தான், விலைக்கு வாங்கிட்டேன், போன முறை வந்தோம்ல இதை நான் விலைக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதே சென்னையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் நான் ஹெல்ப் பண்ணார், நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், ஆனால் ஹெல்ப் பண்ண ஆள் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தகுந்த நேரத்துக்கு நான் பதிலளிப்பேன் முத்து, உங்களுக்கும் நான் ஒரு வகையில் கடமைப்பட்டிருக்கேன் உங்கள் குடும்பத்துக்கு அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறாங்க. நான் இந்த நிலைமையில் இருக்க உங்கள் குடும்பமும் ஒரு காரணம், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும், நான் பிறகு பேசுகிறேன் முத்து, ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மேடம் ரெஸ்ட் எடுங்க மேடம், நான் வேறு ஆஃபர் எடுக்கிறதா எப்படி அப்படிங்கிற. முத்து நான் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ தூங்கிட்டு எங்கேயாவது போகணுமே, நீங்கள் ஆஃபர் எடுத்துடாதீங்க, 3 நாளைக்கு எனக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டணும், காசு கூட போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. மேடம் என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய கூலியை தவிர்த்து அதிகபட்சமாக நான் 1 ரூபா கூட வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் முத்தோட ஸ்டைல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
காரை விட்டு இறங்கி லாட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே ஓனரை பார்த்தோன்னா மேடம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் ரெஸ்ட் ரூம் இது யாரும் கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. உங்கள் ரூம் எப்படி மேடம் கொடுப்போம், கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, லாட்ஜ் எப்படி போய்ட்டுருக்கு, வருமானம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்க. நல்லா இருக்கு மேடம், அந்த கணக்கு வழக்கெல்லாம் உங்களுக்கு மாதம் மாதம் அனுப்பியிருக்கிறேன், அது போக அந்த கணக்கெல்லாம் இப்போ நெட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இப்போ எதுவும் நெட்டு வர வேண்டாம், நான் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் நான் கால் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. முத்துவும் கார் எடுத்துகிட்டு ஸ்டாண்டில் கொண்டு போட்டு அப்படின்னு நிற்காரு. அப்போ ரிசப்ஷனில் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த டிரைவர் முத்துன்னு இருப்பாங்க, அவரை கூப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே லாட்ஜிலேருந்து மேனேஜர் போகிறாரு. சார் முத்துங்க நீங்கள் தானே ரெஸ்ட் எடுக்கணுமா, மேடம் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் கார்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க மேடம் தான் சொன்னாங்க, மேடம் தான் இந்த லாட்ஜோட ஓனரு, ரூம் நிறைய அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, ரூம் பயங்கர ராயலாக இருக்குது. இந்த மாதிரி இதுதான் இருக்கும் போலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செமையாக இருக்காங்கன்னு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கேருந்து மீனாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா பெரிய ஹோட்டல் தான், நான் ஒரு கனடாவிலேருந்து ஒரு மேடம் வருவாங்கன்னு சொன்னோம்ல, அவங்களோட லாட்ஜ் இது, அவங்கள கொண்டு இங்கே தான் விட்டேன். என்ன மேடம் இங்கே தான் லாட்ஜ் ரெகுலராக தங்குவீங்களான்னு கேட்கும்போது, ஏன் லாட்ஜ் சொந்த லாட்ஜ் அப்படிங்கிறாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன். அடிக்கடி வந்திருக்கேன், நான் மேடத்தோட லாட்ஜ் தானே தெரியாது, ஓனரே எனக்கு பழக்கமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடங்கிறாங்க. நானும் அது பக்கத்தில் தான் புக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீனு வா, நம்ம இப்படி ரூம்லாம் பார்த்ததில்ல, வா நான் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது மீனாவும் போகிறாங்க. ரூமை காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா எங்கே செமையாக இருக்குங்க, நம்மளும் ஒரு நாள் உங்கள் பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ரூமில் வந்து கேக் வெட்டணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, இந்த ரூமுக்கு எப்படியும் 4000 ஏறம் கேட்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் என் வீட்டம்மா வந்திருக்கா மேடம், 2 பேரும் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. வீட்டம்மா வந்திருக்காங்களா, முத்து உங்கள் ரூமுக்கு நான் வரேன் அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு உங்கள் ரூமுக்கு வரணும்னு ஆசை மேடம், நான் இங்கே எப்படி வரணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல எங்கள் ஸ்டாஃப் உங்களை கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டாஃப் போகிறாங்க. வாங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே செமையாக இருக்குது. ஜீவா மேடம் தானே அந்த லாட்ஜோட ஓனரு, செம்மையாக இருக்குது மேடம், பயங்கர ராயலாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் வரும்போது தங்குவேன், அதுக்கப்புறம் இந்த ரூம் மட்டும் வாடகைக்கு விட மாட்டாங்க, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாளாக தங்குறதுக்காக வச்சுருக்கிறேன், நான் தான் கடைசியாக இருக்கிறேன், கடைசி ஃப்ளோரில் நான் தான் இருக்கேன், கீழே போகிறேன் வாடகைக்கு விட சொல்லிட்டேன், நீங்கள் எப்போனாலும் நம்ம ஹோட்டலுக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. மேடம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் நாங்கள் புக் பண்ணி எப்படி மேடம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உங்கள் பேர் மீனாவா, அடிக்கடி சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன், நீங்களாம் 5 காசு கொடுக்க வேண்டாம், இந்த லாட்ஜை தான் உங்கள் வீட்டுக்காரை மேனேஜ் பண்ண சொன்னேன், மேனேஜர் மாதிரி இருங்கன்னு. மேடம் நான் அந்தளவுக்கு படிக்கலை, எனக்கு முடியாது, கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா அவர் தான் மேனேஜராக இருந்திருப்பார். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. எப்படி நான் இந்த இருக்கிற ரூம் வந்து என்னை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி நீங்கள் எந்த ரூமு பிடிக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த ரூமை நீங்கள் எப்போனாலும் வரலாம் போகலாம். அந்த சாவியை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிடுவோம், உங்கள் வீடு மாதிரி பயன்படுத்துங்க, ஏசியை போட்டு கொடுங்க, என்ன வசதி வேணாலும் இது பண்ணுங்கள், நம்மளுக்கு உள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீச்சல் குளம் இருக்குது, எல்லாமே நம்ம லாட்ஜில் இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மேடம் அந்தளவுக்குலாம் நாங்கள் பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா நானும் உங்கள் அளவுக்கு இருந்து தான் வளர்ந்துருக்கேன், நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நன்றியாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு ஒன்றும் புரியல, மேடத்தை நம்ம வீட்டு கதையை சொல்லும்போது நானும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு இன்னும் 2 நாளில் 60வது பிறந்தநாள் வருது, பேசாமல் இந்த ஹோட்டலில் அந்த மேடத்தை கேட்டு இங்கே ஃபங்க்ஷன் வைப்போமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி 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 மேடத்துக்கு அப்புறம் மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கம்மியான வாடகை கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக தந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து நான் வாடகைனா வாங்க மாட்டேன் சரிங்களா, உங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாளாக சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க அவர்கிட்ட நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் அந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கோம், கண்டிப்பாக அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆகணும், அவர்கிட்ட ஆசீர்வாதம் ஆகணும் நல்லாவே இருப்போம் அப்படின்னு நினைக்காங்க ஜீவா. கண்டிப்பாக நம்ம லாட்ஜிலே இது இருக்குல்ல, ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, இங்கேயே பண்ணிக்கலாம், எல்லா செலவும் என்னுடைய இது அப்படிங்கிறாங்க. மேடம் வேண்டாம் மேடம் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவை பாவிக்கிறேன், நான் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா செலவும் பண்ணுவேன், 60வது பிறந்த நாளுக்கு இங்கே தான் கொண்டாடுறோம் சரியா அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் முத்து சொல்கிறார், அப்பா உன் 60வது பிறந்தநாளை செம்மையாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. டே அது எதுக்குடா வீண் செலவு அப்படிங்கிறாங்க. எப்பா எனக்கு தெரிஞ்ச கனடா மேடம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொந்தமாக லாட்ஜு ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது, அந்த லாட்ஜுக்குள்ளேயே நீச்சல் குளத்துலேருந்து எல்லாமே இருக்குது, ஒரு நாள் நம்மளுக்கு காசே வேணான்ட்டாங்க, அதுபோக உங்களையும் தகப்பன் மாதிரி நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க ஹோட்டலில் தான் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் எதுக்குடா அவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்படின்னுட்டு இருக்கும்போது ஜீவா கால் பண்ணுறாங்க.
முத்து உங்கள் அப்பாட்ட சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் மேடம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. மேடம்லாம் கூப்பிடாதீங்க, நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தான், உங்களுக்கு நான் வந்து கடமைப்பட்டுருக்கேன் ஐயா அப்படிங்கிறாங்க. எனக்கு கடமைப்பட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயா நேரில் வரும்போது சொல்கிறேன், உங்களால் நான் நல்லா இருக்கேன் ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதனால் என்னோடய லாட்ஜிலே உங்களுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடலான்னு நான் நினைக்கிறேங்கய்யா, நீங்கள் தயவுசெய்து வரணும், பெரிய மனசு பண்ணி வரணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அங்கே கொண்டாட விருப்பம் இல்லை, அதுபோக என்னால் உங்களுக்கு ஏம்மா செலவு அப்படிங்கிறாங்க. ஐயா ஒரு செலவும் இல்லை, லாட்ஜு என்னுடையது, இப்போ வந்து பண்டிகை காலம் எதுவும் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்குது, அதுபோக ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பாடு நீங்கள் எத்தனை பேரை கூப்பிட்றீங்களோ அது பண்ணிடலாம், எல்லாமே நம்மளுடையது தானே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. எப்பா சம்மதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, அது எப்படி அவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க, உனக்கு ஓனர் தெரிஞ்சால் உன்னை பண்ணுவாங்களோ அப்படிங்கிறாங்க. டே நாளைக்கு வந்து பாடுறா அப்படிங்கிறாங்க. இங்கே 60ஆம் கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஜீவாவுக்கு தெரியும் ரோகிணியும் மனோஜும் வருவாங்கன்ட்டு. நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மாஸ்க் எடுத்துக்கலாம், எல்லோரும் சாப்பிட்டப்பறம் நம்ம கடைசியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு மாஸ்க் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மாஸ்க்கோடு இருக்கிறாங்க. அண்ணாமலையை பயங்கரமாக வரவேற்கிறாங்க. அண்ணாமலைக்கே கண்ணீர் வந்துடுது. இந்த அளவுக்கு நான் ஒரு பிறந்தநாளும் கொண்டாடினதில்லை, அதுவும் என் 60வது பிறந்தநாள் இவ்வளோ சிறப்பாக முத்து ரெடி பண்ணியிருக்கியே அப்படிங்கிறேன். இப்போ நான் எதுவுமே ரெடி பண்ணல, எல்லாமே ஜீவா மேடம் தான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பார்த்துட்டு பயங்கரமாக அரளுதார். ஆஹா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களா முத்துக்காக, அப்பா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, இவங்க உண்மையிலே பெரிய கோடீஸ்வரங்க தான் அப்படிங்கிறாங்க. அங்கெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, நீச்சல் குளம் அது இதுன்னு பயங்கரமாக இருக்குது, இவ்வளோ பெரிய லாட்ஜ் கட்டியிருக்க ஓனரடா உனக்கு பழக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சமாதானி முதல்ல நீ சொல்லலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கேயே நான் வந்து என் பிஸ்னஸ் மீட்டிங்கை வச்சுருந்துருப்பேனே, செலவு எனக்கு மிச்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் நீ எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டும்போது ஜீவா மாஸ்கோடு தான் இருக்கிறாங்க. கேக் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது லைட்டாக மாஸ்க்கை தூக்கிக்கிட்டு கேக்கை சாப்பிட்டு அப்படி வச்சுக்கிறாங்க. மனோஜ் பார்க்காத அளவுக்கு நிற்கிறாங்க, ரோகிணி பார்க்காத அளவுக்கு நின்றுக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லாேருக்கும் சாப்பாடு ரெடி ஆகுது. எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, மேடம் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க முத்து. நான் எல்லாரையும் உபசரிச்சுட்டு கடைசியாக சாப்பிட்றேன் அப்படின்ட்டு எல்லோரும் கடைசியாக சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஜீவா மைக்கு வாங்கி பேசுகிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டீங்க, எல்லாருமே முத்தோட அப்பாவுக்கு இளையவங்க தான், நம்ம கண்டிப்பாக எல்லாருமே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுவும் மனநிறைவோட ஆசீர்வாதம் வாங்கணும், ஏன்னா நம்ம சாப்பிட்ருக்கோம், மனநிறைவோட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிடலையே அப்படிங்கிறாங்க. முத்து நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனாலும் எல்லோரும் வரிசையாக ஆசீர்வாதம் வாங்கட்டும், நான் கடைசியாக இது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஜீவா மனசார செய்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரிசையாக ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜீவாவும் நம்ம பட்னியாக இருந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்க் கலத்திட்டு மனோஜும் ரோகிணியும் பார்க்காத அந்த சமயத்தில் லைட்டாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஐயா என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஏம்மா ஓ மனசு யாருக்கும் வராதுமா, இவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் உனக்கு இழந்த மனசுமா அப்படிங்கிறாங்க. நான் பணக்காரி ஆனதே உங்களால் தானே ஐயா அப்படிங்கிறாங்க. என்னாலையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா, உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் ஐயா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன், ஒரு வகையில் உங்கள் ஆசீர்வாதம் தான் ஐயா நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன், ஆனால் ஒரு சில பாவம் செஞ்சுருக்கேன் ஐயா, ஆனால் வந்து செய்ய காரணம் இந்த மனோஜ் தான் ஐயா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. மனோஜ் ரொம்ப ஷாக்காக நிற்கிறாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கை கலத்துறாங்க. மாஸ்கை கலத்தும் போது தான் தெரியுது ஜீவாவுக்கு, இந்த மனோஜுக்கு தெரியுது ஜீவான்னு சொல்லிட்டு. ரோகிணி ஷாக்காகி நிற்கிறாங்க, மனோஜ் ஷாக்காகி நிற்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஜீவா மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. முத்து சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா, நீங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு பண்ண பாவத்தை கழுவணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சேன்யா, அதுபோக என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி காலில் விழுதாங்க. ஏம்மா நீ நல்லா இருமா, நான் ஏம்மா உன்னை மன்னிக்கிறேன், நான் புரியலையம்மா அப்படிங்கிறாங்க. ஐயா அவங்க 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு ஒரு பொண்ணு போயிட்டான்னு மனோஜ் சொல்லியிருப்பார்ல வீட்டில், அது நான் தான் ஐயா அப்படிங்கும்போது முத்துலேருந்து எல்லோரும் ஷாக்காகி நிற்கிறீங்க. அந்த பணத்தை நான் மனோஜ்கிட்ட வட்டியும் முதலுமா சேர்த்து 30 லட்ச ரூபாயா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் மறுபடியும் ஷாக்கு. மீனா கேட்குறாங்க, ஜீவா மேடம் உண்மையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நீங்கள் ஸ்டேஷனில் என்ன பார்த்தீங்களே, நீங்கள் கூட சாட்சி கழுத்து போட்டிங்களே முத்து அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. மேடம் ஒரு வாரத்தை கூட வீட்டில் சொல்லலையே மேடம் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்லுவார், அவங்க வீட்டம்மா வீட்டில் இருந்து பணத்தை வாங்கி பிஸ்னஸ் பண்ணதாக சொல்லும்போது அதை எப்படி சொல்லுவார்? உங்கள்கிட்ட பணத்தை தந்தால் உங்கள் அப்பா என்ன செய்வாங்க, மீனாவை கல்யாணம் முடிக்கிறதுக்காக தானே அந்த பணத்தை கொடுத்தாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தை வாங்கி யார்கிட்ட கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட தானே தருவாங்க.
உங்ககிட்ட தரக்கூடாதுங்கிற சுயநலத்துக்காக தான் அவர் இன்னும் நான் என்கிட்ட பணம் வாங்கலை, ரோகிணி அப்பா தான் பணம் அனுப்புனார் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தது நீங்கள் சொல்லி தான் தெரியும் முத்து. ஆனால் நான் கொடுத்த 30 லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் இவர் சீன் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே முத்துக்கு சரியான கோபம். மேடம் நீங்கள் சொல்லுறது உண்மை தானே அப்படிங்கிறாங்க. முத்து அதுக்கு ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லில் எடுத்து காட்டுறாங்க. அண்ணாமலைட்டையும் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு ஏம்மா உன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, பெத்த தாப்பனை ஏமாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறவன் மனுஷனா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. மனோஜை போட்டு வெளுன்னு வெளுத்து ஊறுகாய் போடுதாரு. அந்த அளவுக்கு துவங்கிருந்தாரு. உடனே ரோகிணி விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. நீ ஒரு ஃப்ராடு, உன் புருஷன் ஒரு ஃப்ராடு, தூர பேர் நீ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நாளும் உங்கள் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்களே, இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. உடனே முத்து அவர் எப்படி வாய் பேசுவார், அவர் தெரிஞ்சது துரோகம் மட்டும்தானே. எனக்கு துரோகம் பண்ணார் ஒரு வகையில், நான் அவருக்கு இன்னொரு வகையில் துரோகம் பண்ணிட்டு போயிட்டேன் அந்த பணத்தை தூக்கிட்டு. ஆனால் அவர் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். உங்கள் அப்பா பணத்தை மனோஜ் தரலை, அவர்கிட்ட உங்கள் அப்பா பணத்தை கேளுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து எங்கள் அப்பா பணத்தை உடனே கொடு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. பணம் இல்லையா, ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க. நான் எப்படிடா கொடுக்க முடியும் உடனே, என்ன பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பணம் இல்லைலாம் கடையை அப்பாவுக்கு எழுதி வை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. ஜீவா கை தட்டுறாங்க. அண்ணாச்சி ஐயா உங்கள் பணம் உங்ககிட்ட வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு அப்படியே கண்ணீர் வருது. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.